பயிர்க்கடன் 1 லட்சம் ரூபாய் எனில் 75,000 ரூபாய் தள்ளுபடி என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலான பயிர்க்கடன் எனில் 35,000 ரூபாய் தள்ளுபடி என்று முதலமைச்சர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகளுக்கு பல்வேறு விமர்சனம் இருந்து வந்தது. முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர்கள் விடுத்து வந்தனர். இந்நிலையில் 110 அறிவிப்பின் கீழ் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் விவசாயிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனைத்தான் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயிர்க்கடன் 1 லட்சம் ரூபாய் எனில் 75,000 ரூபாய் தள்ளுபடி என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் தற்போது கூடுதலான தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் முழுமையான தள்ளுபடி என சொல்லப்பட்டிருந்தது. விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து தற்போது 75,000 ரூபாய் வரை உள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி, 1 லட்சத்திற்கு மேல் 35,000 ரூபாய் தள்ளுபடி என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய்.